சரி, ஓகே. விஷயத்துக்குள்ள வருவோம். நமக்கு நம்ம பேசும்போது நம்ம பேக் சைடுல ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஒண்ணு கேட்குது பார்த்தீங்களா? பசங்க விளையாடுற வாய்ஸா இருக்கலாம். மாடு கத்துற வாய்ஸ், ஆடு கத்துற வாய்ஸ் இந்த மாரி இருக்கலாம். ஓகே. ஸோ, அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சவுண்ட் ஒய்ன்னு ஒரு விசில் சவுண்ட் ஒண்ணு கேட்குது. அது என்னன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுதான்னு தெரியல. நான் சொல்றத தெரிஞ்சுக்கங்க. இதான் என்ட்ரி மிஷின்னு சொல்லுவாங்க. என்ட்ரி மிஷின்னா விவசாயிங்க பயன்படுத்துறது தான். ஆனா விவசாயத்துக்காக மட்டும் பயன்படுத்தினா பரவாயில்ல. நம்ம என்ட்ரி மிஷின் பத்தி பேசலங்க. அது பயன்படுத்துற பூச்சிக்கொல்லி மருந்து பத்தி தான் பேசுறோம். எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல இதுக்கு முன்னாடி மருந்து அடிச்சு விவசாயம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, அரிசிக்காக மட்டும்தான் பண்ணாங்க. வேற எதுக்கும் மருந்து அடிச்சதா பெரிய அளவுக்கு தெரியாதுங்க. ஒரு அவரை ஒரு அவரை விதை, அவரை செடி சரியா வரலனாலும், அந்த கொடி சரியா வரலனாலும், சாம்பல் போட்டு அதை இதாக பண்ணுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இவங்க எல்லாமே மருந்து பயன்படுத்துறாங்க. அது ஓகே. அது தவிர்க்க முடியாதுதான். ஆனா எங்க ஊர் சைடு வந்து அதிகமா மருந்து பயன்படுத்துவாங்க என்னன்னா, உம் இந்த மல்லிச்செடி, மல்லிப்பூ இருக்குல்ல, அது வர வைக்கிறதுக்காக அதிகமான மருந்து பயன்படுத்தி மண் வளத்தை ரொம்பவே எடுத்துடுறாங்க. ஸோ இது நாம கேட்க முடியாது. ஏன்னா இது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சரி, ஓகே, நம்ம டாபிக் போயிடுவோம். அரசியல் அரசியல்னா எனக்கு தெரியலங்க. அரசியல் பத்தி பேசணும் முடிவு பண்ணல. என்னடா அரசியல் பத்தி கேட்டு நெக்ஸ்ட் டாபிக் என்ன எடுக்கலாம்னு தெரியல. நான் ஒருவேளை முதலமைச்சராக இருந்தா என்ன பண்ணுவேன்றதெல்லாம் உங்ககிட்ட சொல்ற மாதிரிங்க. சிம்பிள் தாங்க. என்னோட நான் முதலமைச்சரான பிறகு என்னோட ஃபர்ஸ்ட் சைனே வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க சலுகையெல்லாம் வந்து அப்படியே தாங்க வச்சுட்டு இருப்பேன். ஏன்னா நான் சலுகையை மாற்றவும் சொன்னால் நான் முதலமைச்சராகவே என்னை ஆக்க விட மாட்டேங்குன்னு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சலுகையிலே வாழ்ந்துட்டோம். சலுகையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் என்ன சலுகை அறிவிக்க போறாங்கன்னு காத்துட்டு இருக்கோம். ஸோ வந்து சலுகையை பற்றி விடுங்க. அது எல்லாமே எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. நம்ம காசு நமக்கே வருது அப்படியெல்லாம் சொல்லி நாம வந்து அதை நம்ம பண்ற குற்றத்தை நம்ம சரி பண்ணிப்போம். ஸோ விடுங்க, அது பார்த்துக்கலாம். என்னோட மக்களுக்கு நான் கொடுக்குற முதல் சலுகை என்னன்னா, நோ எக்ஸாம், நோ எஜுகேஷன்ஸ். நோ எஜுகேஷன் சொல்லும்போது படிப்பே இல்லைன்னு சொல்லுங்க. பள்ளிக்கூடம் இல்லைன்னு சொல்லுவேன். பள்ளிக்கூடம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. பள்ளிக்கூடம் அதிகமான நேரத்தை செயல்படாது. அதாவது காலையில் 9 மணிக்கு போய் சாயந்தரம் 8 மணி வரைக்கும் 8 மணின்றது பிரைவேட் ஸ்கூலா? ஓ, 4 மணிக்குள்ள சொல்லி தராது கிளாஸை 8 மணி வரைக்கும் சொல்லி தருவாங்க. ஸோ அதான் பிரைவேட் ஸ்கூல் நினைக்கிறேன். சரி, ஓகே. நான் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி சாயந்தரம் ஒரு சாரிங்க, ஃபர்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் சொதப்புது. காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி சாயந்தரம் 4 மணி வரைக்கும் சொல்லித்தர அந்த பள்ளிக்கூடத்தை தாங்க நான் இன்னைக்கு பற்றி ஒரு டாபிக் எடுத்து பேசலாம்னு இருக்கேன். அரசியலுக்குள்ளே தான் அந்த டாபிக், தனிப்பட்ட விதத்துலலாம் இல்லைங்க. இது அரசுக்குள்ள மட்டும்தாங்க. ஆனால் இவங்க என்ன புத்தகத்தை என்னங்க ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தான் என்னோட கேள்வி. யாரோ ஒருத்தர் சாதனை பண்ணதை நம்ம அதை கரைச்சி குடிச்சு அதையே நாம் வந்து அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி தரணும். சாதனை மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயங்கள்ங்க. நல்ல விஷயங்கள் ஓகே தான். அதாவது வந்து ஒரு ஜிகேஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த ஜிகேவை வந்து நாம மற்றவங்களுக்கா ஜிகேஸ்ன்றது என்ன? ஜிகே நாங்கள் உலக நாலேஜ் தாங்க ஜிகேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு புத்தகத்தில் அடக்கி இந்த ஜிகேவை நீ மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், இதே தான் நீ பண்ணி ஆகணும், நெக்ஸ்ட்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறது வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சட்ட சொல்ல தெரியலுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எஜுகேஷன் ஓகே தான். பட் வந்து இதை மனப்பாடம் பண்ணி அது மூலயமா வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அவன் வேலைக்கு போய் உட்காரான். சில பேருக்கால படிக்க முடியாதுங்க. ஏன்னா மனப்பாடம் பண்ண முடியாதுங்க. அவங்களால வந்து கரைச்சி குடிக்க முடியாதுங்க. அவனால வந்து என்ன சொல்றது, அவன் என்னங்க பண்ணுவான்? அவனோட எப்படி சொல்றதுன்னா, அவனோட ஒரு திறமையை வச்சு அவன் எப்படிங்க ஒரு வேலையை வாங்குவான்? அரசாங்கம் பண்ணுவான். அதனால நம்ம பசங்க கிரிக்கெட் விளையாட்டு இருக்காங்க. அவங்க தான் ஃபோட்டோ எடுக்கணுமா அவங்கள, அதான் நம்மளை கூட்டிட்டு இருக்காங்க. சரி, போகலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். ஒன்றும் இல்லைங்க, படிக்கிறவங்களுக்கும் வேலை இருக்கணும், திறமை உள்ளவனுங்களும் வேலை இருக்கணும்ன்றது ஓகே. நீங்கள் கேட்கலாம், திறமை உள்ளவனா ஸ்போர்ட்ஸ் மேன் தானே திறமை உள்ளவன்? ஸ்போர்ட்ஸ் மேன் திறமை உள்ளவன் தான், கரெக்ட் தான். அதுக்காக தான் அரசாங்கம் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க, செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள். எனக்கு புரியுது, இது அரசாங்கம் நடத்துகிறாங்க, ஓகே. இது என்னங்க ஸ்போர்ட்ஸ் நடத்துறாங்கன்னு தெரியல. என்னங்க கிரிக்கெட்டா? கிரிக்கெட் விளையாடுனா 12-11 பேருக்கு வேலை. என்ன கபடியா? அதுக்கு அவங்களுக்கான வேலை. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சலுகைங்க கொடுக்குறீங்க? இது ஒரு தனிப்பட்ட ஸ்போர்ட்ஸ் வீரர்களுக்கு மட்டும் வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை விடுங்க, அதெல்லாம் நம்ம பெரிய டாபிக், அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. நம்ம சாப்பாட்டில் கல் விழுந்துடும், சாரிங்க, மழையே விழுந்துடும். ஸோ
ஸோ வேணாங்க, யாரை பற்றி நம்ம பயப்படவும் தேவையில்ல. அதை பற்றி பேசுவோம், கண்டிப்பாக ஒரு நாள் இருக்குது, பேசுறதுக்கான டைம் இருக்குது, கொஞ்சம் விட்டு பிடிப்போம். சரி, ஓகே. ஆனால் எல்லாமே நல்ல விஷயந்தாங்க. கீழே இருக்கிறவங்க மேலே வரணும், மேலே இருக்க கீழே போகக்கூடாது. அதுக்கான ஒரு அந்த மாதிரி ஒரு சமமான ஒரு தராசு தட்டு தாங்க நாங்கள் ஜென்ரலாக நாங்கன்றது நாம் எதிர்பார்க்குறோம். உண்மை தானே? நம்ம எல்லாரும் அதான் எதிர்பார்க்குறோம். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். கல்வி கல்வின்றது என்னோட முறை பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அது 9 மணிக்கு போயிட்டு பெஞ்ச் தேய்க்கிறதோட ஒரு பையன் 9 மணிக்கு வரான், சாப்பாடு போகிறீங்க, சந்தோஷமாக சாப்பிட்றான். அதுக்கப்புறம் என்னங்க பண்ணுறான் கிளாஸ் ரூமில்? தமிழ் படிக்கிறத விட ஒரு அதிர்ஷ்டம் இது இல்லைங்க. நான் தமிழ் பற்றி எதுவும் சொல்லுங்க, மற்ற எல்லாத்தையுமே வந்து ஒரு அளவு இருக்குல்லங்க. ஜஸ்ட் ஒரு அவனோட நெக்ஸ்ட் மூவுக்காக கொஞ்சம் ஜிகேஸ், ஓகே, நீங்கள் சொல்லுது ஓகே. அதுக்கப்புறம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் தாங்க தேவைப்படும். அதுக்கப்புறம் அவன் கிளாஸில் திரும்ப அதை ரிப்பீட் பண்ணி டெஸ்ட் எழுது, அது எழுது, இதை எழுது சொல்லி அவனை சாகடிக்காமல் விட மாட்டாங்க. என்ன சொல்லுவேன்னா, இருக்கிற 1 ஹவர் காலையில் 9 மணிக்கு போகிறான், சரி ஓகே, 11 மணி 2 மணி நேரம் இதை படிக்கலாம். மிச்சம் டைம் என்னங்க, இது 11 to 12 1, அப்புறம் இது ஒரு 2 மணி நேரம், 1 to 2 ஓகே, பிரேக் டைம் ஓகே. அதுக்கப்புறம் வந்து 2 3 4 ஓகே, இது ஒரு 3, இது ஒரு 2, 5 மணி நேரங்க. 5 மணி நேரம் லைஃப்பில் ஒரு பாதி ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஒரு வேலைக்கு போனால் 8 மணி நேரம் ஷிஃப்ட், அதில் ஒரு பாதி ஷிஃப்ட்டுக்கு மேலேயே அவன் ஒர்க் பண்ணுறான், அதாவது ஸ்கூலுக்காக. ஸோ இது அவன் ஸ்கூலுக்காக பண்ணுறான்னு நல்ல அவசியம் இல்லைங்க, நமக்காக அவனோட தேவையை பூர்த்தி பண்ணதுக்காக அவன் பண்ணணுங்க. ஒன்றும் இல்லைங்க, ஸ்கூல் படிக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுத்தராங்க, சயின்ஸு எல்லா விஷயத்தையும் சொல்லி தராங்க. இது நீங்கள் சொல்லலாம், ஏன்னா இதெல்லாம் சயின்ஸுக்காக தானே நாங்கள் சயின்ஸ் புக் வெளியிட்டிருக்கோம், அதில் சில ஒரு மலை ஃபார்முலாஸ் சொல்லுவீங்க, அது இது அரேஞ்ச் பண்ணுறது அதுதான் சொல்லுவீங்க, ஓகே. பட்டு ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா, அது நான் சொல்லுறது அந்த மாதிரி இல்லைங்க. ஒருத்தனை வேலை வாங்குறதுக்காக நீ ஏதாச்சும் கண்டுபிடின்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக அவன் கண்டுபிடிப்பான். ஒருத்தனை வேலை வாங்குறதுக்காக இங்கிருந்து அங்கே ஓடுன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக ஓடுவான். அதாச்சும் ரன்னிங் ரேஸ், இது கம்பல்ங்க. இது வந்து எஜுகேஷன்ஸ் படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் மட்டும் எழுந்தா மட்டும் போதாது, அவன் எல்லா திறமையும் வளர்த்துக்கணும்னா இதுதாங்க பண்ண முடியும். அதாவது எல்லாருக்கும் எல்லா திறமையும் இல்லைன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கீங்களேன், அதே மாதிரி சொல்கிறேங்க. அவன் திறமைக்கு ஏற்ற மாதிரி அவன் வேலைக்கு போயிடுவாங்க. அதை விட முக்கியமாக நம்மளோட உலகத்தில் எவ்வளோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, ஆனால் இன்னமும் நமக்கு தேவையான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கல. அது எல்லாருக்குள்ளேயும் அந்த திறமை இருக்கு, பட்டு அது வெளிப்படுத்த முடியல, வெளிப்படுத்த தெரியல அப்படின்னு சொல்லலாம். வெளிப்படுத்த முடியல, வெளிப்பட விடவும் மாட்டுறாங்க. சிம்பிளாங்க, சின்ன ஒரு எடுத்துக்கால எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு இப்போ பாருங்க, நான் போட்டுருக்க இந்த பட்டனே என்னோட மனதை காப்பாற்றுன்னு சொல்லலாம், ஓகேங்களா? இதுதாங்க அந்த சின்ன கண்டுபிடிப்பு தாங்க இந்த உலகம் ஃபுல்லாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குல்ல. இந்த மாதிரி தாங்க நீங்கள் வாய்ப்பு பாருங்க, நம்ம இளைஞர்களும் சரி நம்மளோட எல்லாருமேங்க, வயசானவங்க எல்லாருமே. ஏன்னா சயின்ஸ் கண்டுபிடிப்பு பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் கண்டுபிடிக்கலாங்க, அதுக்கு வயசு இல்லை, அதுக்கு வயசு ஒரு விதிவிலக்கே இல்லைங்க, அவங்களோட திறமை தான் காரணம். ஸோ ஓகே, அதுக்கான ஒரு தேவைகள் தான் நம்ம பண்ணணும். என்ன சொல்கிறீங்க? அதில் என்ன சொல்லலாம், அவனை வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவன் கண்டுபிடிப்பான். அதில் ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டான கண்டுபிடிப்பு நமக்கு கிடைக்குங்க. அதுதாங்க கஷ்டமான, அதாவது இது எப்படி சொல்லுதுன்னா, அது நான் சொல்ல வரேன் இருங்க. அதாவது மண்ணுக்குள்ளே பதிஞ்சிருக்கிற நீங்கள் சொல்லுவீங்க எப்பயுமே சொல்ல மாதிரி, இந்த மாணிக்கம் முத்து மாறுதாங்க, அவனோட திறமையை வெளிப்படுத்திட்டாங்கன்னா அந்த கண்டுபிடிப்பு மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு அது அதிர்ஷ்டம் தாங்க. அது எவ்வளோ பேர் அதிர்ஷ்டம் இல்லை, அதை நம்ம பயன்படுத்தி அடுத்த மூவ் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் வந்து இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும், அது வந்து மந்த்லி 2 or 3 டைம் நடத்துகிற மாதிரி இருக்கணும். சரி, மந்த்லி 1 டைம் கூட வச்சுக்கோங்க, அதை 2 or 3 டைம் நடத்துகிற மாதிரி இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் அந்த வேற மாதிரி விவசாயம் கூட பண்ண சொல்லுங்க, ஸ்கூலில் ஒரு இடம் விடுங்க, அதில் விவசாயம் பண்ண சொல்லுங்க. அவங்க விவசாயம் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து அந்த விவசாயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நெக்ஸ்ட் என்ன, விவசாயத்தோட கஷ்டமும் தெரியும், இன்ட்ரெஸ்ட் ஓகே, விவசாயத்தோட கஷ்டமும் தெரியும். ஸோ அவன் வந்து ஒரு அதிகாரி, அவர் வந்து அவங்க படிச்சுட்டு ஒரு அதிகாரியாக போகும்போது அவங்க அந்த விவசாயத்தோட கஷ்டம் தெரிஞ்சுக்கணும், உணவோட கஷ்டம் தெரிஞ்சுக்கணும், அடுத்து இருக்கிற மக்களை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ விவசாயத்தை பற்றியும் சொல்லி தரலாம். எல்லாமே அங்கே ஸ்கூல் படிக்கும்போதே நான் சொல்கிறது, நான் காலேஜ் இல்லை, அதுக்கு மேலே செகண்ட் டிகிரி 4th டிகிரி இல்லைங்க, காலேஜ் வேணாம், ஸ்கூல் படிக்கும் போதேங்க எனக்கு தெரிஞ்சு எல்கேஜி யூகேஜிலேருந்து இந்த ஒரு டாபிக் ஆரம்பிச்சிடலாங்க, இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் ஆரம்பிக்கலாங்க. எல்லாம் சம்மந்தப்பட்டதுங்க, காலையில் வந்தானா படித்து 2 மணி நேரம் முடிச்சானா, அதுக்கப்புறம் தூக்கி ஓரம் போட்டு நெக்ஸ்ட்டு என்ன அவனோட பொழப்புக்கு அவனுக்கு எல்லாமே தெரியுங்க. பெயிண்ட்லேருந்து எல்லாமே நம்ம ஐடிஐ போய் பண்ணுறோம், அதை இவனே படுத்துக்கிட்டுமே, இவனே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவன் 10th முடிக்கிறதுக்குள்ளே அவன் வந்து எல்லாமே குவாலிட்டி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம பசங்க
என்னடா இவ்வளோ கஷ்டமாக சொல்கிறேனே, குழந்தைங்க எப்படி கற்றுப்பாங்க தான் சொல்கிறீங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்க நமக்கு 4 மடங்கு நல்ல ஒரு ஸ்பீடான ஒரு மூளையோடு பிறந்திருக்க வரோம்னு சொல்லலாம். அது கடவுள் கொடுத்து வரோம். ஓகேவா? ஓகேங்க. இன்னும் நிறைய எஜுகேஷன் விஷயங்கள் பேசணும். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேங்க. இதை பற்றி இன்னும் சொல்லிகிட்டே இருக்கலாம். எனக்கு டக்குன்னு யோசிக்க முடியல. நான் எழுதி வச்சு எல்லாம் பேச மாட்டேங்க. யோசித்து பேசணும்னு தான் நினைக்கிறேன். என்னோட முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறேங்க. ஓகே, இதோட கண்டினியூ கண்டிப்பாக பண்ணுவோம். ஒரு சில பேர் வந்து தவறாக பேசியிருக்கலாம். எஜுகேஷன் எனக்கு படிப்பு வரலன்றதுக்காக நான் வந்து இதை பற்றி பேசலை. எல்லாருமே படித்தவங்க இருப்பாங்களா? அதான் எல்லாருமே படிக்கணும். படிப்புன்றது என்னங்க, அது எல்லாம் வரங்க, அது எல்லாருக்கும் வராது. பட் அதே வரத்தை எல்லா வேலையிலும் கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. அந்த வரத்தை படிப்பாக மட்டும் கொடுக்காதீங்க, வேலையாக கொடுங்க. சயின்ஸ் அவங்க ஒன்று கண்டுபிடிச்சாண்டா வேலைக்கு போயிட்டான்னு சொல்லுங்கள். அவங்க விவசாயம் பண்ணாண்டா ஸ்கூல் நல்ல ஒரு பெஸ்ட் விவசாயின்னு சொன்னாங்க, அதுக்கான எக்ஸாம் வச்சாங்க, அவங்க போயிட்டான், அது அந்த மாதிரி சொல்லுங்கள். அவன் மாடு மேய்ச்சான், ஆடு மேய்ச்சான், பண்ணு மேய்ச்சான் சொல்லுங்கள். ஓகே, சந்தோஷமான விஷயம் தான் இது. என்ன இன்றைக்கி ஒரு மியூசிக் வாத்தியம்னா கூட ஒரு இது இப்போ நிறையா இப்போ ட்ரெண்டிங்கில் நிறைய இந்த பறைய வாத்தியம்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கூட அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதெல்லாம் ஒரு நல்ல மியூசிக் சிஸ்டம் தானே. சொல்கிறேன், ஒருத்தனோட ஒரு சிலருக்கு இப்போ பாருங்கள், ஃபேஸ்புக்கு, யூடியூப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுற வீடியோ, காமெடி வீடியோஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அடுத்தவனை சந்தோஷப்படுத்த வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்க. அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு வேலை தரலாங்க. அந்தமாரி பசங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு வேலை தரலாங்க. இதெல்லாம் ஒரு திறமை தாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, எல்லாராலையும் பண்ண முடியாதுங்க. எல்லாராலையும் பண்ண முடியாது. அதுதாங்க சொல்கிறேன், எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக உடச்சிக்கிட்டு வெளியே வந்த நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் ஒரு தகுதியானவர்கள் தான் சொல்லி அவங்க எல்லாருக்குமே வேலை கொடுக்கணுன்றது தான் நான் முதலமைச்சர் ஆனால் பண்ணுவேன்.